ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி வித் நிவி. இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான, எனக்கும் ரொம்பவே புதுசான ஒரு ஸ்டோரியை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். யாரை பற்றின்னு தானே கேட்குறீங்க? கேரளாவில் கடவுளாக மதிக்கப்படுற முத்தப்பரை பற்றி தான். நம்ம உகாண்டாவில் கம்பாலா சிட்டியில் பாட்டிதார் சமாஜில் நடந்த முத்தப்பருடைய 2வது வருகை இந்த வாட்டி நடந்தது. ஸோ அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆனால் முத்தப்பருடைய ஆக்சுவல் ஸ்டோரியை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஓகே, இப்போ முத்தப்பன் அப்படின்னா யார் அப்படின்றத பற்றி உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். ஸோ கேரளாவில் அந்த காலத்தில் நடுவாழி, அதாவது நிலத்துக்கு சொந்தக்காரரான அயங்காரா இல்லை வழுனவர் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட நிலம் நிறைய இருந்தாலும், சொத்து நிறைய இருந்தாலும் ரொம்ப சோகத்தில் இருந்தார். எதுக்குன்னா புத்திர பாக்கியம் இல்லை, அதாவது குழந்தை இல்லை அவங்களுக்கு. அவருடைய மனைவி தான் படுகுட்டி அந்தரஜனம். அவங்க ஒரு சிவபக்தை. சிவனுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது நிறைய பலிகளை கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் என்னாச்சு, அவங்களுடைய கனவுல சிவன் வராரு. அதுக்கு மறுநாளே அவங்க ஆற்றுல குளிச்சுட்டு திரும்பும்போது ஒரு அழகிய குழந்தை ஒரு பூப்படுக்கையில் பார்க்குறாங்க. பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அவங்களுடைய குழந்தையா நினச்சிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படியே பல வருடங்கள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் அந்த பையன் கொஞ்சம் பெருசாகிட்டு பக்கத்தில் இருக்கிற காட்டில் அவனா அம்பும் வில்லும் எடுத்துக்கிட்டு நான் வேட்டைக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்பிடுவான். அங்கே போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள், அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள், அவங்க கூட எல்லாம் சேர்ந்து சாப்பாடு சாப்பிட்றத பழக்கமாக வச்சுருந்தான். இந்த பையனை வளர்க்குறவங்க நம்பூதிரி இந்த மாதிரி பழங்குடி மக்களோ இல்லை தாழ்த்தப்பட்ட மக்கள் கூட சாப்பிட்றத ஒத்துக்கவே மாட்டாங்க அந்த காலத்தில். அதனால் இவங்களை கொண்டு வளர்த்த பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, பெற்றோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, தயவுசெய்து இந்த மாதிரி அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்றத பழக்கமாக வச்சுக்காத அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பையன் கேட்கவே இல்லை. காதிலே விழாத மாதிரி அவன் என்ன நினச்சானோ அதை தான் செஞ்சுட்டு வந்தான். இதை பார்த்த அவங்களுடைய அப்பாவான அயங்காரா வழுனவர் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிட்டார். ஐயோ, ஏன் இந்த பையன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஆயிடுச்சு. இந்த மாதிரி போயிட்டு இருந்தது நாட்கள். ஒரு நாள் என்னாச்சு, அந்த பையன் வீட்டுக்கு அவனுடைய பெற்றோர்கள் முன்னாடி பெரிய விஸ்வரூபம் எடுத்து வில்லும் அம்போடு ஆக்ரோஷமான கண்களோடும் அவன் காட்சி தந்தான். அப்போ தான் இவங்களுக்கே புரிஞ்சது, ஓஹோ, இவன் சாதாரண பையன் இல்லை, தன் கடவுளுடைய ரூபம் அப்படின்னு நினச்சி காலில் விழுந்து வணங்கினாங்க. அந்த பையனும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணான். ஸோ முத்தப்பன் அப்படின்ற கடவுள் அவருடைய வாழ்க்கை ஐயங்காராலேருந்து தான் தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் குன்னத்தூருடைய இயற்கை அழகு முத்தப்பனுடைய இந்த பயணத்தை தடை செஞ்சது. எப்படின்னா, அவருக்கு அந்த பழங்கள் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. சந்தன் அப்படின்ற ஒருத்தர் அவருடைய தோட்டத்தில் நிறைய பனை மரத்தை வச்சு அதில் பழங்களை உருவாக்கிட்டு இருந்தார். அவர் ஒவ்வொரு நாளும் பணம் கல் திருடப்படுறத கண்டுபிடிக்கிறாரு. இதை யார் தான் திருடுறாங்க அப்படின்றதுக்காக நம்ம கண்காணிச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சி நைட்டு அவர் தீவிரமாக கண்காணிக்கிறாரு. அப்போது திடீர்னு பார்த்தா ஒரு வயசான ஆள் அந்த பணங்கல்லை திருடுறத பார்க்குறாரு. அவர் இதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. உடனே அவருடைய வில்லு அம்பை வச்சு அந்த வயதானவரை சுட பார்க்குறாரு. சரி, சுடலாம் அப்படின்னு குறி வைக்கிறாரு. வச்ச உடனே இவர் மயங்கி சுயநிலமே இல்லாமல் கீழே விழுந்துடுறாரு. சந்தனை அங்கே தேடிட்டு வந்த அவருடைய மனைவி இவர் மயக்கடிச்சு விழுந்திருக்கிறத பார்க்குறாரு. சுயநினைவே இல்லாமல் இருக்கிற நிலையை பார்க்குறாங்க.
பார்த்துட்டு ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ! நான் இப்போ என்ன பண்ணுவேன், யாராவது காப்பாற்றுங்களேன் அப்படின்னு ரொம்ப அழுகிறாங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தா மரத்தில் ஒரு வயதானவர் இருக்கார். உடனே இவங்க சொல்கிறாங்க, முத்தப்பா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. மலையாளத்தில் முத்தப்பான்னா கிராண்ட்ஃபாதர், அதாவது தாத்தான்னு அர்த்தம். அவனுடைய மனைவி வந்து முத்தப்பா அப்படின்ற பேரை சொல்லி கத்தி சாமி கும்பிட்ட உடனே அவருடைய கணவரான சந்தன் வந்து சுயநிலவை பெற்று திரும்ப எழுந்துச்சி உட்காந்துக்கிறாரு. சந்தனுடைய மனைவி முத்தப்பன் கிட்ட ஒரு வரத்தை கேட்குறாங்க. நீங்கள் இங்கேயே தங்கிடணும், குன்னத்தூர்லேயே தங்கிடணும் அப்படின்ற வரத்தை கேட்குறாங்க. அதுக்கு இணங்கி முத்தப்பனும் வந்து அங்கேயே தங்கிடுறாரு. அதுதான் இப்போ ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப புகழ்பெற்று விளங்குகிற குன்னத்தூர் பாடி. சந்தனுடைய மனைவி கேட்டுக்கிட்டபடி குன்னத்தூரில் சில ஆண்டுகள் அவருடைய இருப்பிடமாக எடுத்து ஸ்ரீ முத்தப்பர் வாழ்ந்து வந்தார். அதுக்கப்புறம் அவருடைய பிறவின் நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக அவருக்கான தகுதியான இடத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு முடிவு செய்தார். அதனால் அவருடைய வில்லிலேருந்து ஒரு அம்பை எடுத்து குன்னத்தூரில் இருந்து விடுறாரு. அது எங்கே போய் விழுதுன்னா பரஸ்னி அப்படின்ற இடத்துல விழுது. அந்த விழுந்த இடத்துல தான் இப்போ பரஸ்னி கோயில் வந்து அமைஞ்சிருக்கு, பிரபலமான அந்த கோயில். அந்த அம்பை எடுத்து அந்த பரஸ்னி கோயிலுடைய பலிபீடத்தில் இப்போவும் வச்சுருக்காங்களாம். ஸோ அப்பத்துலேருந்து முத்தப்பன் அவர் கடவுளாக வந்து பரஸ்னி கடவுளை தான் வாழ்ந்து வர்றாரு. இந்த பரஸ்னி கடவுள் அப்படின்ற கோயில் வந்து வலப்பட்டினம் அப்படின்ற ஆறினுடைய ஓரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் கண்ணூரில் அமைஞ்சிருக்கு. ஸ்ரீ முத்தப்பனுக்கு நெய்வேத்தியமாக வந்து பனக்கல்லும், அவருக்கு ரொம்ப பிடிச்ச பனக்கல்லும், அதுக்கப்புறம் மாமிசம், அது மட்டும் இல்லாமல் இந்த வேக வச்ச சுண்டல் அதை தான் படைப்பாங்களா நெய்வேத்தியமாக. இந்த கோயிலுக்கு வர வருமானம் எல்லாமே வந்து அந்த கோயிலுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. இந்த கோவிலுக்கு இவங்க தான் அவங்க தான் இல்லை, முஸ்லீம்லேருந்து கிறிஸ்டின்லேருந்து எல்லா ரிலிஜன், எந்த ஒரு ரிலிஜனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காஸ்டாக இருந்தாலும் சரி, எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, பாகுபாடு இல்லாமல் இந்த கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து டிசம்பர் 1 வந்து முத்தப்பனுக்கு ஒரு பெரிய திருவிழாவை எடுக்கிறாங்க கண்ணூரில்.
ஸ்ரீ முத்தப்பன் வந்து எப்பொழுதுமே வந்து நாய்களோட சேர்ந்து தான் இருப்பார். அவரை சுற்றி நிறைய நாய்கள் வந்து இருந்துகிட்டே இருக்குமா. அவர் கூடயும் சரி, அந்த கோவில்லையும் சரி, வெளியிலையும் சரி நிறைய நாய்கள் இருக்கும். ஒரு வாட்டி என்ன பண்ணாங்க, நாய்கள் வந்து நிறைய இருக்குது அப்படின்றதுனால கோயிலை விட்டு எல்லாத்தையும் வெளியே விட்டுடலாம் அப்படின்றதுக்காக எல்லா நாய்களையும் எடுத்து வெளியே விட பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த முத்தப்பருடைய அந்த ட்ரெடிஷன் நடக்கும் பொழுது முத்தப்பர் அவர் மேலே வரவே இல்லையாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நாய்கள் இருந்தால் தான் முத்தப்பர் வராரு அப்படின்றதுனால திரும்ப நாய்களை வந்து எடுத்து விட்டுருக்காங்க. ஸோ நாய்கள் வந்து முத்தப்பனுடைய கோவில்லையும் சரி, அவர் இடத்துலையும் அவருடைய மனசுலேயும் சரி ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருக்கு. அது வேறு இல்லாமல் நாய்கள் வந்து ரொம்பவும் புனிதமாக கருதப்படுறது. இந்த மாதிரி ஒருத்தர் மேலே முத்தப்பனே இறங்கி வந்து அருள்வாக்கு சொல்கிறதா இங்கே இருக்கிற மக்கள் வந்து நம்புகிறாங்க. அந்த மாதிரி இந்த ப்ராசஸ்க்கு வந்து தெய்யம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த தெய்யம் நடக்கணுன்னா நாய்கள் அந்த இடத்துல சுற்றி இருந்தால் தான் வந்து முத்தப்பனே வந்து யார் மேலே இறங்கணுமோ அவர் மேலே இறங்குவாங்களாம். ஈவன் நாங்கள் இந்த இடத்துக்கு கம்பாலாவில் நடந்தபோது அந்த ப்ரோக்ராமுக்கு போயிருந்தோம். முத்தப்பனை பார்த்து அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கலான்னு. அப்போது நிறைய பேர் வந்து நாய்களை கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. நாங்களும் யோசிச்சுட்டு இருந்தோம், ஏன்டா இங்கே நாயெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, கூட்டிகிட்டு வரலாமோ, தெரிஞ்சால் நம்ம ராக்கியும் கூட்டிகிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு நினச்சோம். எனக்கு இந்த ஸ்டோரியெல்லாம் படித்த பிறகு தான் தெரிஞ்சது நாய்கள் வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்காக முத்தப்பன் கிட்ட பெரிய க்யூவே இருந்தது. டோக்கன் நம்பர்லாம் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு விஐபி, அதுக்கப்புறம் வந்து ஆர்டினரி அப்படின்னு போட்டிருந்தாங்க. விஐபிஸ்க்கு வந்து 150 பே பண்ணி தர்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்க. மீதி பேர் நம்மளால் முடிஞ்சதை கொடுத்துட்டு நம்ம தர்ஷனம் பெற்றுக்கலாம். நாங்கள் தர்ஷன் வாங்கும்போது எங்களுடைய டோக்கன் நம்பரே 19. ஆனால் வந்து நாங்கள் தர்ஷன் வாங்கும்போது 12 மணி நைட்டு. அதுக்கப்புறமும் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ ஐ ஃபெல் ஸோ பிளெஸ்ட். நான் வந்து இந்த வாட்டி முத்தப்பனை பார்த்தே ஆகணும், இந்த ட்ரெடிஷனை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினச்சேன். நான் நினச்சபடி நடந்தது. நீங்களும் உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி முத்தப்பனை பார்க்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் இன்ஃபர்மேட்டிவாகவும் பிளெஸ்டாகவும் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். Until then, it's Anita signing off from you all. Bye.